பீச்சுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி ஏதோ பிளட் மூன் வந்து தெரியுதாம். ஸோ அதை பார்க்குறதுக்கு தான் வந்து பீச்சுக்கு வந்திருக்கோம். நாங்கள் அடிக்கடி பீச்சுக்கு வருவோம். இது வந்து ஒரு ரீசன் தான். சன்செட் ஆக போகிற நேரம் எப்படி இருக்குது பாருங்கள். வானமே சூப்பராக இருக்குது. சவுத் அண்ட் ஆன் சி பீச்சில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா லோ டைடு. நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். லோ டைட்னா தண்ணி வந்து உள்ளே போயிருக்கும். கடல்னா அலை மட்டும் இல்லைங்க, அதையும் தாண்டி நிறைய அழகான விஷயங்கள், மனசை வந்து சாந்தமாக்குற விஷயங்கள் நிறைய வந்து இங்கே இருக்கும். அதனால தான் நாங்கள் அடிக்கடி பீச்சுக்கு வருவோம். பசங்க வந்தோடனே விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ லோ டைடுன்றதால ஃபுல்லாக வந்து பாருங்கள் எப்படி வந்து போட்டெல்லாம் வந்து கரை தட்டி நிற்கிது. வானமும் வந்து பார்த்திங்கன்னா சன்செட் ஆகி சூப்பராக க்ளோ ஆகிட்டு இருக்குது. வானத்தோட கலர் வந்து பார்த்திங்கன்னா வந்து கலராக வந்து மாறிட்டே இருக்குங்க. இது வந்து வீடியோவில் வந்து அவ்வளோவா தெரியுதான்னு தெரியல. பட் எங்களுக்கு ரொம்பவே வந்து சூப்பராக இருந்தது. இந்த பக்கம் ஃபுல்லாக கிளியர் ஸ்கை இருந்ததா, அப்படியே ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக க்ளவுடியாக தான் இருந்தது. மூணை வந்து பார்க்க முடியுமா இல்லையான்னு தெரியல. பசங்களும் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தாங்க. நாளைக்கு ஸ்கூல் இருக்குது. ஸோ வீட்டுக்கு சீக்கிரமாகவே கிளம்பணும். இன்னமும் வந்து நிலா வந்த பாடுக்கில்ல. ஃபுல்லாகவே பாருங்கள் க்ளவுடியாக இருக்குது. தூரத்தில் மழையும் பெய்யுது. ஸோ நிலா வராது அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. உங்களில் யார் யார் சந்திர கிரகணம் அன்னைக்கு வந்து பிளட் மூன் பார்த்தீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய்.